முக்கிய செய்தி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதன் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்தது. இந்த நிலையில் வெற்றிக்காக 176 என்ற இலக்குடன் பாகிஸ்தான் களமிறங்கிய நிலையில் தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் அடிப்படையில் சூப்பர் 8 சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 175 ரன்கள் குவித்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் 77 ரன்கள் குவித்திருந்தார். இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற போட்டி என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புவில் நடைபெற்றிருந்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அந்த போட்டிகள் நடைபெறுமா என்ற பல்வேறு சர்ச்சைகள் இருந்த நிலையில் இந்த போட்டி நடைபெற்றது. என்று நிலையில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி இந்தியாவை பேட்டிங் செய்ய அனுமதித்தது. பவுலிங் செய்தது பாகிஸ்தான். 175 ரன்கள் இந்திய அணி சார்பில் அடிக்கப்பட்டது. தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கிய இஷான் கிஷான் மற்றும் அபிஷேக் சர்மாவில் இஷான் கிஷான் 40 பந்துகளில் 77 ரன்கள், 3 சிக்ஸஸ் 10 4 அடிச்சிருந்தார். அபிஷேக் சர்மா 2 எதுவும் எடுக்கவில்லை. அதன் பிறகு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 25 32 ஆகிய ரன்கள் அடித்திருந்தனர். சிவம் துபே 27, கடைசியாக வந்த ரிங்கு சிங் 11 ரன்கள் என இந்தியா மொத்தமாக 175 ரன்கள் எடுத்தது. 7 விக்கெட்டை இழந்து. அதற்காக பாகிஸ்தான் பவுலரை பொறுத்த வரைக்கும் சயீம் அயூப் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல உஸ்மான் தாரிக் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஸ்பின் பவுலராக இருந்தார். அவருடைய பவுலிங் ஆக்ஷன் குறித்து மிக பேசப்பட்டிருந்தது. அவர் 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அதன் பிறகு 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கின்ற இலக்கோடு பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. தொடக்கத்திலேயே பாகிஸ்தானுடைய வீரர்களை இந்திய பவுலர்கள் திணறடிக்க செய்தார்கள். ஹர்திக் பாண்டியா அவருடைய முதல் ஓவரிலேயே விக்கெட் எடுத்திருந்தார். ஃபர்கான் அவர்களை விக்கெட் வீழ்த்தியிருந்தார். அதன் பிறகு சயீம் அயூப் 6 ரன்களில் ஜஸ்பிரீத் பும்ராவிடம் வீழ்ந்தார். சல்மான் அகா ஜஸ்பிரீத் பும்ராவிடம் வீழ்ந்தார். தொடர்ந்து 2 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை இருந்திருந்தார்கள். அதன் பிறகு உஸ்மான் கான் 44 ரன்கள் எடுத்து ஆறுதல் தந்தார். ஆனாலும் கடைசி வரை அவர்களால் நின்று விளையாட முடியாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 18 ஓவர்கள் முடிவில் 10 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். 114 ரன் மட்டுமே பாகிஸ்தானால் குவிக்க முடிந்தது. இந்நிலையில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது. T20 2026 உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் 8 ஸ்டேஜ், அதாவது அடுத்த சுற்றிற்கு இந்திய அணி முன்னேறி இருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான அந்த போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இந்திய அணியின் மற்ற ஆட்டங்களை காட்டிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டங்கள் எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்கும். சர்வதேச அளவிலே இந்த எதிர்பார்ப்பை எழுப்பக்கூடிய ஒரு ஆட்டமாகவே இந்த ஆட்டம் பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிற நிலையில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். T20 2026 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த போட்டிகள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இது உறுதி செய்யப்பட்ட ஒரு போட்டியாகவும் பார்க்கப்பட்டது. ஆனால் இடையில் பாகிஸ்தான் அணி சார்பில் இந்தியாவுடனான போட்டிகள் என்பது விளையாட்டாக இருக்காது, அவர்கள் விளையாட மாட்டார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு ICC அவர்களுடன் அழைத்து அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் சில நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். அதன் பிறகு ICC அவருடைய தரப்பில் இருந்து இரு நாடுகளிடம் பேசியிருந்தது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் விளையாடுவதற்கு அதன் பிறகுதான் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இதுபோன்று இந்த 2 நாடுகளினுடைய கிரிக்கெட் போட்டி என்பது தனி, அது விளையாட்டு சார்ந்தது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் ICC சொல்லியிருந்தது. அதன் பிறகுதான் இந்த போட்டி நடந்தது. இரு நாட்டு ரசிகர்களிடையும் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகள் கிடைத்திருந்தது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முழுக்க இளம் வீரர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படையாக இருந்தது. அதில் இருக்கக்கூடியவர்கள் தலை சிறந்த வீரர்களாக இருந்தார்கள். உள்ளூர் போட்டிகளில் தலை சிறந்த பந்து வீச்சு மற்றும் பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள். அதனால் பாகிஸ்தான் அணியினுடைய ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் இந்த போட்டியை நடைபெறுவதற்காக. அதே போலவே இந்திய ரசிகர்களும் இந்த முறை இந்தியாவிலிருந்து களம் கொண்டவர்களும் அனுபவசாலிகள் T20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இளம் பட்டாளங்களாக பார்க்கப்பட்டனர். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் முதலில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு போட்டியிலும், அதாவது IPL போட்டிகளில் நட்சத்திர வீரர்களாக ஒவ்வொரு அணியில்
இருக்கக்கூடியவர்கள் ஒரே அணியில் இந்திய அணிக்காக T20 போட்டியில் களமிறங்கக்கூடிய அந்த நிகழ்வும் இந்த போட்டியில் நடைபெற்றது. அதன் காரணமாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த காலங்காலமாக நடந்து வரக்கூடிய போட்டியின் போது எவ்வளவு ஒரு ஆர்வம் மிகுதியாக இருக்குமோ அதே போன்றுதான் இம்முறையும் ரசிகர்கள் உற்சாகம் அந்த போட்டியை காண்பதற்காக சென்றார்கள். முதலில் பாகிஸ்தான் டாஸ் வென்றதற்காக அவர்கள் பவுலிங்கை சூஸ் செய்தார்கள். இந்திய அணி தொடக்க ஆட்டத்தில் விளையாடிய இஷான் கிஷான் 77 ரன்களை அடித்திருந்தார். அதிரடியாக விளையாடினார். அதாவது 10 4 3 சிக்ஸஸ் அடித்திருந்தார். ஆனால் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. அதன் பிறகு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் நிதானமாக நின்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். ஹர்திக் பாண்டியாவும் டக் அவுட் ஆயிருந்தார். அதன் பிறகு சிவம் தூபே 27 ரன்கள் அடித்திருந்தார். ரிங்கு சிங் 11 ரன்கள் அடித்து மொத்தம் 175 ரன்கள் மட்டுமே இந்திய அணியால் எடுக்கப்பட்டது. ஆனால் போட்டி தொடங்கும் பொழுது 200 ரன்களுக்கு மேல் செல்லும் என்கின்ற அளவில் அந்த பிரிடிக்ஷன் ஸ்கோர் இருந்தது. 175 ரன்களுக்கு 7 விக்கெட்டை இழந்து 20 ஓவர் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற ஒரு எளிமையான இலக்கோடு பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. பாகிஸ்தானுடைய வீரர்களை ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இருவருமே முதல் அந்த 4 ஓவரிலேயே அவர்களை திணறடிக்க சென்றிருக்கிறார்கள். ஃபர்கான் டக் அவுட் ஆகியிருந்தார் ஹர்திக் பாண்டியாவினுடைய முதல் ஓவரில். அதன் பிறகு சைம் அயூப் 2வது ஓவரிலேயே பும்ராவுக்கு விழுந்தார். சல்மான் அகா அவரும் 4 ரன்கள் அடித்து ஜஸ்பிரீத் பும்ராவினுடைய பந்து வீச்சில் விழுந்தார். பாபர் அசாம் நின்று நிதானமாக விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. அக்சர் பட்டேலினுடைய பந்து வீச்சில் பாபர் அசாமும் அவருடைய விக்கெட்டை கொடுத்தார். உஸ்மான் கான் கொஞ்சம் அதிரடியாக விளையாடியிருந்தார். கிட்டத்தட்ட 6 4 ஒரு சிக்ஸர் அடித்திருந்தார். அவர் தான் தலைவலி கொடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்தது. உஸ்மான் கான் அடிக்கும் பொழுதெல்லாம் இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் அமைதியாகி விடுவார்கள். அந்த சூழலை பார்க்க முடியுது. பாகிஸ்தான் ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு என்பது உஸ்மான் கான் அடிக்கும் போது மட்டுமே இருந்தது. அதன் பிறகு முகமது நவாஸ், வஹீம் அசரப், சகின்சா அப்ரிடி ஆகியோர் எல்லாமே சொற்ப ரன்களிலே ஆட்டமிழக்க இந்திய அணி எளிதாக இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறது. 18 ஓவர்கள் முடிந்திருக்கின்ற 10 விக்கெட்டுகளை இழந்திருந்தாலும் 114 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது பாகிஸ்தான் அணியால். கிட்டத்தட்ட 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதன் மூலமாக T20 2026 உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் 8 அதாவது அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய அணி சார்பில் ஹர்திக் பாண்டியா 3 ஓவர்களை வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ஜஸ்பிரீத் பும்ரா 2 ஓவர்களை வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அக்சர் பட்டேல் 4 ஓவர்களை வீசி 2 விக்கெட். வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர்களை வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். குல்தீப் யாதவ் 1 விக்கெட், திலக் வர்மா 1 விக்கெட் என கிட்டத்தட்ட அணியில் இருக்கக்கூடியவர்களில் 7 பேர் பந்து வீசி 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த போட்டி என்பது எப்போதுமே ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு போட்டியாக பார்க்கப்படும். கடந்த காலங்களில் T20 ICC போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தானிடம் தோற்கக்கூடிய அந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஹர்திக் பாண்டியா சிறப்பாக விளையாடிய ஒரு போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவார்கள். அது ரசிகர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் பாகிஸ்தான் இந்தியா அதுவும் T20 போட்டியில் என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகத்தான் இருக்கும். இந்தியா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில கொழும்புல ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்தார்கள். பாகிஸ்தானில் இருந்தும் ரசிகர்கள் வந்திருந்தார்கள். இந்திய ரசிகர்களும் அங்கே மைதானத்தை சூழ்ந்திருந்தார்கள். தற்போது அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். T20 2026 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி அடுத்த சுற்று அதாவது சூப்பர் 8 அணிகளுக்குள் ஒரு அணியாக நுழைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.